அனைத்து காலநிலைகளையும் தாங்கி வளரக்கூடிய பயிர்களை உற்பத்தி செய்வதற்கான ஆராய்ச்சி நடைபெற்று வருவதாக கோவை வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் கீதாலட்சுமி தெரிவித்துள்ளார். கோவை மேட்டுப்பாளையத்தில் உள்ள அரசு வனக்கல்லூரியில் வேளாண் காடுகள் குறித்து 2 நாள் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் மதுரை, கோவை, ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் கலந்து கொண்ட நிலையில் கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கீதாலட்சுமி சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். தொடர்ந்து இந்நிகழ்ச்சிக்கு பின் தமிழ் ஜனம் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், காலநிலை மாற்றத்தால் விவசாயிகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க பல்வேறு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய காலநிலை மாற்றங்கள் சம்பந்தமான நிகழ்வுகள் மாறி மாறி நடந்துட்டு இருக்குதுங்க. வறட்சியும் வருது, ஒரே சீசனில் பார்த்தீங்கன்னா வறட்சியும் வருது, அதிக மழையும் வருதுங்க. இது எல்லாம் தாங்கி வளரக்கூடிய ரகங்களை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் நாங்கள் உருவாக்கிட்டு வந்துட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ கிளைமேட் ஸ்மார்ட் வில்லேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராம அளவில் கிளைமேட் தாங்கி எப்படி நம்ம வேளாண்மை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வில்லேஜஸ் அடாப்ட் பண்ணி அந்த ப்ரோக்ராமையும் இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிட்டு கொண்டு போய் சேர்த்துட்ருக்கோம் மக்கள்கிட்டேங்க. ஸோ வரும் காலங்களில் எவ்வளோ சவால்கள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு ஃபார்மர்ஸுக்கு விரிவாக்கம் பண்ணிகிட்ருக்கோங்க.